ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு புரோட்டா வைக்க போகிறோம். புரோட்டா சப்பாத்தி. ஸோ அது எப்படி மாவு சும்மா மாவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை, ஆயிலெலாம் ஊற்றல, தண்ணி போட்டிருக்கேன், ஹாட் வாட்டர். நல்லா நீங்கள் ஊற்றி விடணும். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி மட்டன் போட்டுருங்க. இந்த மாதிரி உடச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஈஸியாகிடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும். இது நீங்கள் மாவுலேருந்து அப்படியே போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ஸோ பாருங்க நண்பா, மட்டனை இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ அந்த மாவோட அப்படியே மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி மாவு நீங்கள் பிணையும் போது அதிலே போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா பிணைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி இந்த மைதா மாவும் கோதுமை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மாவில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மட்டன் சப்பாத்தி சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு தண்ணியாகிடுச்சு, மட்டன் போட்டோம்ல. ஸோ அதனால் மாவு குழையும் போது இந்த மட்டன் போட்டு பிணைஞ்சிங்கன்னா பாயில் பண்ணது சூப்பராக அந்த லெவலில் வந்துடும். பாருங்கள், நான் மாவு போட்டிருக்கேன். ரொம்ப பிணைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிப்பேன். ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆயில் போட்டு தனியாக வச்சுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக மட்டன் நல்லா வேக வச்சு தான் அது போட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கை வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். நல்லா மிக்ஸ் ஆகும் மாவு, மட்டனு, மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த லெவலில் வந்துடும். ஒன் ஹவர், ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா மேலே உங்கள்கிட்ட துணி இருந்தால் துணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே மூடி வச்சிடறேன். அவ்வளோதான். லாஸ்ட் இந்த மாதிரி செட்டிங் தான், இந்த மாதிரி சுற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எப்படி அழகாக வந்துடுச்சு. ரோலு எப்படி அமுங்குது. ஸோ இதை நல்லா ஊற வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதான், ரெடி. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறேன். 1 ஹவர் ஆகிடுச்சு, 1.5 மேலே ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது மாவு. பாருங்கள் எப்படி அமுகுதுன்னு. சும்மா பீஸா மாதிரி இருக்குது டோ. செம்ம. ஸோ இப்போ கண்டினியூவாக செய்கிறேன். எப்படின்னு பாருங்கள். நம்ம ஃபுல் மட்டன் பாருங்கள், மட்டன் வேக வச்சது நல்லா பாயில் ஆகி நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மாவு போட்டுக்கணும். ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மாவு போட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டிக்கணும். மாவு சின்னதாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த மாதிரி கையில் அப்படியே இந்த பாருங்கள், இந்த விரலை இப்படி வச்சு அப்படியே சுற்றினீங்கன்னா கரெக்டாக அந்த ரோல் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதை ரெண்டு இப்படி உருட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது கீழே. இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிணைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது கீழே. இந்த மாதிரிலாம் விட்டுச்சுன்னா வெறும் விட்டுது. இந்த மாதிரிலாம் விட்டுச்சுன்னா மாவு ஒட்டாது. கைங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம், எப்படி வேணாலும். அந்த மாதிரி போடுறேன். நம்ம பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டேபிள் பண்ணி வச்சுருவாங்க.
இதில் ஆயில் போடனாலும் ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டு கூட ஊற வைக்கலாம், எனக்கு அந்த டைமில் இல்லை. ஸோ நான் பாருங்கள் இப்போ இதில் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி சுற்றி போட்டுறோம்னா தவால. ஸோ இந்த மாதிரி ஒட்டிச்சனால ரொம்ப ஆகுது. ஸோ மாவு போட்டுங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டுற காரணம் மாவு சரியில்லைன்னு அர்த்தம். மாவு கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டிங்கன்னா கீழே ஒட்டாது, நிறைய ஒட்டாது. பாருங்க, கரெக்டாக அந்த சைஸில் வந்துச்சு. நல்லா சூடாக இருக்கு பாருங்க. ஆயில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ரெடி. சப்பாத்தி ரெடி. சரி, ஓகே ஆச்சு. நண்பா, மட்டன் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். வேறு இருக்கும், நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். ஓகே, சரி நீங்கள் போட்டுறேன், ஒவ்வொன்றா சாப்பிட்றேன், டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இது மட்டன் கிரேவி தான் சூப்பராக சாப்பிட்றது. ஸோ மீன் குழம்பும் இருக்குது, மீன் குழம்பும் வச்சுருக்குறேன். இந்த சைடில் ஊற்றிக்கிறேன். எப்பயுமே சப்பாத்தி பரோட்டாக்கு இந்த மீன் குழம்பு செம்ம லெவலாக இருக்கும். இது கிரேவி செம்ம லெவலாக இருக்கும். நல்லா சூடாக சூப்பராக. ஸோ இது மட்டன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. இப்போ மட்டன் வச்சு சாப்பிட்டேன். ஏற்கனவே அதில் சப்பாத்தியில் மட்டன் போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதோடு சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சிக்கன்லேயே வச்சு பண்ணலாம், ஃபிஷ்ஷில் வச்சு பண்ணலாம். ஆனால் மிக்சியில் அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மாவோட மாவை நல்லா பிணைஞ்சிடும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு இது பண்ணணும். நம்ம ஃபிஷ்ஷில் பண்ணலாம், மீனில் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். இது ரெஸ்டாரண்ட்லேயும் செய்யலாம், ரோட்டு கடை அந்த மாதிரி இதுலேயும் செய்யலாம், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஃபிஷ் வச்சு சாப்பிட்டு போகிறேன். செம்ம லெவலாக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு வச்சு இன்னும் சாப்பிட்ற இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் குழம்பு மோஸ்ட்லி எப்பயுமே பரோட்டா குழம்புக்கு இந்த மாதிரி இதில் நைட்டு கடை ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே நண்பா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்குல்லா கேர்.